ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஒரு 1.5 மாதமாக ஒரு முக்கியமான விவாதங்கள் போயிட்டுருக்கு. அது எதை பற்றினா சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சனாதன தர்மம் அதை பற்றி நிறைய ஆன்மீக தலைவர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், அப்புறம் மருத்துவர்கள், ஒரு சில சினிமா பிரபலங்கள், மனநில வல்லுநர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட முக்கியமான பிரமுகர்கள் ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் தவறான்னு சொன்னால் அதெல்லாம் தவறு கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய புரிதல்கள், அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் நம்ம பகவத்கீதை, பாகவத புராணம், ஆச்சாரியர்களுடைய பார்வையில் இந்த சனாதன தர்மம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, நிறைய இந்த கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு சிலருக்கெலாம் ஒரு சில சந்தேகங்கள். இதெல்லாம் வே ஆஃப் லைஃப், இந்த மாதிரி அந்த கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் என்னென்னா, உண்மையான அர்த்தம் என்ன, சனாதன தர்மம்னா என்ன, இது ஒரு மதமா, இல்லை இந்து மதம் தான் சனாதன தர்மம் சொல்கிறாங்களா, இல்லை ஜாதி முறையா, வேறு என்ன ஆழமான அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. அது போகிறதுக்கு முன்னே நம்ம பிரிச்சுப்போம். தர்மம்னா என்ன, சனாதனம் அப்படின்னா என்ன, சனாதன தர்மம்னா என்ன, பிறகு இது ஒரு ஜாதியா, அதை ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ தர்மம்னா என்னென்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு வே ஆஃப் லைஃப், வாழ்வு முறை, கடமைகள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. அது உண்மையாக அது வரவேற்கத்தக்கது. அது ஒரு கோணத்தில் அது கரெக்டாக. ஆனால் உண்மையில் தர்மம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இப்போ இது இருக்குன்னு வச்சுங்களேன். சமஸ்கிருதத்தில் தர்மா அப்படின்றது பல அர்த்தங்கள் இருக்குது. தர்மம்ன்றது ஒரு தமிழ்லேயும் இருக்குது, சமஸ்கிருத வேர்டு தர்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சனாதன தர்மம்னா சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டிபேட்டுக்கு போக வேணாம். தர்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு இடம், பொருள், ஏவல், அதுக்கேற்ற மாதிரி பல அந்த அது அதனுடைய மீனிங் மாறிட்டு இருக்கும், அதனுடைய அர்த்தம் மாறும். ஸோ கடமைகள் தர்மான்னு சொல்லலாம், வே ஆஃப் லைஃப் தர்மான்னு சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். இப்போ கான்ஸ்டியூஷன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, தமிழில் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா ஒரு அமைப்பு, உள்ளமைப்பு, இல்லை இயல்பு, இல்லை அடிப்படை விதிகள், சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரிக்கும்போது, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சக்கரை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனுடைய தன்மை இல்லை ஒரு உள்ளமைப்பு, இல்லை அதனுடைய அடிப்படை விதி அப்படின்னு பார்த்தோம்னா, அது இனிப்பாக இருக்கணும். அதுதான் அதனுடைய தர்மம். தண்ணீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய தர்மம், அதனுடைய தன்மை இல்லை நிலை பார்த்திங்கன்னா திரவமாக இருக்கணும். அதுதான் அதனுடைய தன்மை. நெருப்புன்னா அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா சுடணும். அதுதான் அதனுடைய தன்மை. அதே போல் நம்மளுடைய தர்மம் அது பார்த்திங்கன்னா ஜீவராசி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தை பார்ப்போம். நம்ம ஜீவராசி, நம்ம உயிர் இருக்கிற ஒரு உயிர்வாளிகளுக்கு ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டியூஷன் பொசிஷன், இல்லை நம்மளுடைய நிலைப்பாடு, இல்லை கட்டமைப்புன்னு சொல்லலாம். நம்மளுடைய அடிப்படை உள்ளமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கலாம். ஒன்று மற்ற அந்த அன்பு, பாசம், காதல், இது அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு. அதை அந்த பிரேமைன்னு சொல்லுவாங்க. அதை வெளிப்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சேவை செய்கிறது. சேவைன்றது மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி புரிஞ்சிக்கலாம்னு சொன்னால், ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சேவை பண்ணுவாங்க. ஒரு தந்தை குடும்பத்திற்காக உழைக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஃப்ரெண்டுக்கோ இல்லை டீச்சர்ஸ்க்கோ அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ ஏதாவது அந்த சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஊழியர் இருக்காருன்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா, அவங்க கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணணும். ஒரு வியாபாரி இருக்காருன்னா கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா அது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. அது பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாருமே என்ன சொல்ல வரேன்னா, யாரும் விதிவிலக்கு கிடையாது. இந்த சர்வீஸ் அந்த பாவத்தில் அந்த நிலையில் மாற்றம் கிடையாது. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இது ஹிந்துக்களுக்கு மட்டுமா இந்த தர்மம், இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமா, இல்லை குறிப்பிட்ட மொழிக்கு மட்டுமா,
இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆண் அல்ல பெண்பால் அந்த அந்த அவங்களுக்கு மட்டுமா, இல்லை பணக்காரன் ஏழை அந்த மாதிரி குறிப்பிட்ட இதுக்கு மட்டுமா, இல்லை வந்து குழந்தைங்கள், இல்லை வந்து பெரியவங்க அந்த மாதிரி ஏதாவது இதுக்குன்னா யாருமே இதில் விதிவிலக்கே கிடையாது. எல்லாருக்குமே இது பொருந்தும். இந்த சர்வீஸாக இருக்கட்டும், அந்த அன்பு செலுத்துகிறதா இருக்கட்டும், அன்பு எதிர்பார்க்கறது, அன்பு செலுத்துறது ரெண்டுமே வந்து அந்த பரிமாற்றம், அதில் வந்து விதிவிலக்கு கிடையாது. நம்ம எல்லாமே இதில் தான் வந்து கட்டுண்டு இருக்கிறோம். ஒன்று மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து அன்பு செலுத்துறது. இது ரெண்டு தான் நம்மளுடைய இயல்பு, உள்ளமைப்பு, அடிப்படை உள்ளமைப்பு. அப்படின்னா அது வந்து இதுதான் தர்மம். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சனாதனம் அப்படின்றது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை, சரிங்களா? அதை வந்து நிலையானது, அழிவற்றது, அதுக்கு தொடக்கம் கிடையாது, அது முடிவும் கிடையாது. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்குது. அது இங்கிலீஷில் வந்து எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன, எப்போதும் இருக்கும், அது இல்லாமல் இருந்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மீனிங்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாருமே இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனில் பேசிக்கிறோமோ, இல்லை வந்து நம்மளுடைய பரிமாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் சார்ந்தது தான் இருக்கும். நம்ம வந்து இந்த உடல் அடையாளப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட டீல் பண்ணுறதா இருக்கட்டும், உடல் சார்ந்தது தான் இருக்கும். இந்த உடல் பார்த்திங்கன்னா இதனுடைய இயல்பு எப்படின்னா, இன்றைக்கி இருக்குது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னே குழந்தையாக இருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளமையில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனால் அது வந்து முதுமை வந்துடும். ஸோ உடல் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம மாற மாட்டோம். நான் அந்த ஒரு அடையாளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அடையாளம் வந்து மாறாது. அதுதான் வந்து பகவத்கீதையில் வந்து பகவத்கீதை எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இன்னும் டீட்டெயிலாக போனோம்னா ஒன்று தான். அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டான்னு சொன்னார். ஏன்னா என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து இந்த உடல் சம்மந்தப்பட்டது. ஸோ கிருஷ்ணர் வந்து எல்லாம் ஒரு சிலர்லாம் பிடிக்காது கிருஷ்ணர். ஏன்னா வந்து அவர் வந்து வாய்லண்ட், அவர் வந்து ப்ரொவோக் பண்ணுறாரு, சண்டை போட சொல்கிறாரு, வாய்லன்ஸ் வந்து ப்ரொவோக் பண்ணுறாரு. இந்த மாதிரி அது வந்து என்ன காரணம்னா, இந்த சரீர சம்பந்தப்பட்டது வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த மாயையிலேருந்து வெளியே வரணும். நம்ம வந்து ஆத்மா, அந்த ஆத்ம நிலையை வந்து எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணும். அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா கடவுள் வந்தார்னா தர்மத்தை நிலைநாட்டணும், அதர்மம் பண்ணுறதை வந்து தடுக்கணும், தர்மத்தை வந்து நிலைநாட்டணும். இப்போ இருக்கிற அரசியலில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெட்டது நடக்குது அப்படின்னு அதை வந்து தடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அது வந்து ஒரு லீடர் வந்து தடுத்தால் தான் மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் கடவுள் வந்தார்னா எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணிட்டு போவார். அவர் பகவத்கீதை கொடுத்ததும் எல்லாத்தையும் வந்து செட்ரைட் பண்ணணும்னா எப்படி செட்ரைட் பண்ணணும், அது வந்து அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆத்மா, நம்ம வந்து இந்த சரீரம் கிடையாது. அதுதான் முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் வந்து ஆத்மா வந்து நித்தியமானது, அதாவது சனாதனமானது, ஜீவபூத சனாதனா கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் சொல்வார். அதே மாதிரி பகவான் வந்து சனாதனா, அவரும் வந்து பார்த்திங்கன்னா நித்தியமானவர். அதே போல் அந்த ஆன்மீக உலகம், பகவான் இருக்கிற அந்த வைகுண்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனாதனம். நம்ம இப்போ இருக்கிற உலகம் வந்து அது சனாதனம் கிடையாது. அது வந்து பிரளயம் வரும்போது அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் நான் கேட்கலையே, அது அப்பாற்பட்ட விஷயம். அது அடுத்த இதில் பார்ப்போம். மேலே காணொலியில் வந்து அதை பற்றி பேசுவோம். நம்ம மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு வீடு இருக்குன்னா கூட 40 வருஷம் 50 வருஷம் அதை புதுப்பிக்கணும், இல்லை வந்து அது இடிச்சிட்டு திருப்பி காட்டணும். அது மாற்றம் வந்துட்டு தான் இருக்கும். இந்த உலகம் வந்து இதனுடைய கட்டமைப்பு எப்படின்னா, இதனுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்படின்னா, இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மாற மாட்டோம். ஆத்மா அழிவு கிடையாது. இந்த உலகம் அழியறது, ஆனால் பகவானுடைய உலகம் அழியாதது. பகவான் வந்து அழிய மாட்டார். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, ஒரு பிரபலங்களாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து வருத்தம் தெரிவிப்போம். ஆனால் நம்ம ஒன்று யோசிக்க மாட்டோம், அந்த உடல் அங்கே தான் இருக்குது. நான் எல்லாமே சொல்லுவாங்க, நல்லா இருந்தார், சடனாக போயிட்டாருன்னு. எங்கே போனார், யார் போனது, அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா வந்து ஆத்மா, அந்த உயிர்னு சொல்கிறோம், ஆவின்னு சொல்கிறோம், அந்த மூச்சின்னு சொல்லுவோம், அது வந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கிற வரையும் தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். அந்த உடலை விட்டு போனதுக்கப்புறம் இந்த உடலை வந்து நம்ம வந்து சடலம், பிணம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் கூட வச்சிருக்க முடியாது. 2 நாள் கூட வந்து அந்த ஐஸில் வைக்கணும், இல்லைனா வைக்க முடியாது. அது வந்து அழுகி போயிட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கலாம் யாருமே இருக்க முடியாது, எரிச்சிடுவாங்க, இல்லை வந்து புதைச்சிடுவாங்க. ஸோ இந்த சரீரம் வந்து இந்த ஆத்மா இருக்கிற வரையும் தான் வேல்யூ. அந்த ஆத்மா வந்து நிலையானது, அழிவற்றது, தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து எதுக்கு இருக்குது, அது பெரிய சப்ஜெக்ட், அது வந்து அப்புறம் பார்ப்போம். இப்போ சனாதனம், நம்ம சனாதனம், பகவானுடைய நித்தியமான உலகம் வந்து சனாதனம், பகவான் சனாதனம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனாதன தர்மம் உயிரின் நித்தியமான இயல்பு,
அல்ல வந்து இந்த நித்தியமான உயிரின், நித்தியமான ஆத்மாவின், நம்ம வந்து ஆத்மா அல்ல உயிர், இந்த நித்தியமான ஆத்மாவின் நித்தியமான இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து 2 தான். பகவான் மேலே வந்து அன்பு செலுத்துறது, அது கூட வந்து பகவானுக்கு சேவை செய்கிறது. அதுதான் நம்ம அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அதை வந்து ஒரு சிலர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது ப்ராசஸ் இருக்குது. எப்படி வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் இருக்குது. அது போனால் தான் அது வந்து புரிஞ்சிக்க முடியும். பட் வந்து மேக்ரோ லெவலில் மேலோட்டமாக பார்க்கணுன்னா நம்ம ஏதோ ஒரு இதில் இங்கே வந்திருக்கோம், இந்த உலகத்தில் இருக்கோம். இங்கே இருக்கிற வரையும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். அது நம்ம வந்து நான் சொல்கிறது இல்லை, எல்லாமே பார்க்கலாம். நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா பக்கம் பக்கமாக வந்து என்னென்ன கஷ்டம், என்ன கரப்ஷன் இருக்குது, என்ன க்ரைம் நடக்குது, எல்லாத்தையும் நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய அன்பாக இருக்கட்டும், நம்மளுடைய சேவையாக இருக்கட்டும், பகவான் மேலே இல்லாமல் மற்ற சரீரம் சார்ந்த ஒரு தேடலாக இருக்குது. சரீரம் சார்ந்த ஒரு தேடலில் நம்ம வந்து அன்பை தேடிட்டுருக்கோம். சரீரம் சார்ந்த சேவை பண்ணும்போது நமக்கும் திருப்தி கிடையாது, நம்ம பண்ணுறவங்களுக்கும் திருப்தி கிடையாது. ஸோ பகவான் மேலே அன்பு செலுத்துறதும் பகவானுக்கு சேவை செய்கிறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனாதன தர்மம். ஏன்னா நம்ம ஆத்மா, நம்ம இந்த சரீரம் கிடையாது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சனாதன தர்மம் யாராலும் உருவாக்கப்பட்டது கிடையாது. இது வந்து ஒரு நாட்டுக்கோ இல்லை இனத்துக்கோ இல்லை மதத்துக்கோ சொந்தமானது கிடையாது. ஒவ்வொரு உயிரினுடைய இயல்பான நிலை இது வந்து பார்த்திங்கன்னா பகவான் மேலே அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், இல்லை வந்து பகவானுக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கா? மற்ற மதத்துலையும் கிடையாதா? இல்லை மற்ற ஜாதியிலும் கிடையாதா? இல்லை மற்ற ஆண்பால் பெண்பால் அதுக்கு வந்து வேறு இருக்கா? இல்லை பெரியவங்களுக்கு வேறு சின்னவங்களுக்கு வேறு இருக்கா? இல்லை பணக்காரருக்கு வேறு ஏழைகளுக்கு வேறு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாத்துக்குமே ஒன்று தான். பகவான் இருக்கார். வேறு பெயரில் வேறு ரூபத்தில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து வழிபட்டுட்டு இருக்கலாம், அன்பு செலுத்தலாம், இல்லை சேவை செய்யலாம். ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு பேர். ஆனால் வந்து அந்த சேவை பாவமாக இருக்கட்டும், இல்லை அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், அது மாறாது. அதுதான் சனாதன தர்மம். இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு உதாரணமாக பார்க்கணுன்னா, ஒரு மீன் இருக்குது. அது தண்ணியில் இருந்தால் தான் வந்து அது வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அது தண்ணீரை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு நிலத்தில், ஒரு ஏசி ரூமில், ஒரு ஃப்ரிட்ஜ் நல்ல கூலிங்கில் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னால் அது வந்து இயல்பான நிலையாது அந்த மீனுக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஆத்மா, இந்த நித்திய ஆத்மா அந்த நித்திய உலகத்தை விட்டுட்டு, அந்த நித்திய சேவை, நித்திய அந்த அன்பை விட்டுட்டு, பகவான் மேலே அந்த நித்தியமாக அன்பு செலுத்துறது, நித்திய சேவையை பகவான்கிட்ட அந்த செலுத்துறதை விட்டுட்டு இந்த உலகத்தில் வந்து இருக்கிறதுனால தான் எப்படி அந்த மீன் வந்து நிலத்தில் ஒரு ஏசிலையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லையோ வச்சா கூட அந்த சந்தோஷமாக இருக்காதோ, அதே மாதிரி நம்ம வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்ம ஆத்மா வந்து பகவானை மறந்து இருக்கிறதுனால தான் அந்த பகவானுடைய அந்த நம்மளுடைய சனாதன தர்மம், அதாவது பகவான் மேலே அன்பு செலுத்துறது, பகவானுக்கு வந்து அந்த சேவை செய்கிறத மறந்ததுனால தான் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன, இந்த சனாதன தர்மம் அப்படின்றது வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்கும். எதுக்குன்னா இந்த சரீர சம்மந்தப்பட்ட அந்த திருப்திக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். அந்த ஆத்மா, நம்ம அந்த சரீரம் கிடையாது, அந்த ரியலைஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதை வந்து வளர்த்துக்கணும். அதுக்காக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த வழிபாடுகள், ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எதுக்காகன்னா, இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. எதுக்காகனா இந்த நித்திய ஆத்மா அந்த நித்திய பகவானை அந்த நித்தியமான உலகம், அதாவது ஆன்மீக உலகத்தில் போயிட்டு எப்படி அன்பு செலுத்துறது, எப்படி வந்து சேவை பண்ணுறது, அதை வந்து கற்றுக் கொடுக்குது பார்த்தீங்களா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம். அதுதான் வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை வந்து எப்படி அடையிறது, அதை வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கும் இல்லைங்களா, அதுக்கு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடமைகளாக இருக்கட்டும், நம்ம வந்து வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களா இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதில் வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்துடுது. இது வந்து எந்த ஒரு மதத்துக்கோ ஜாதிக்கோ இனத்துக்கோ மொழிக்கோ ஆண் பெண் அந்த பாலினத்துக்கோ ஏழை பணக்காரன் ஜாதி இதெல்லாம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆக்சுவலாக பார்த்தா எந்த ஒரு ஜீவராசி இந்த மூவிங்கில் இருக்கோ எல்லாத்துக்குமே பொருந்தும் இது. இப்போ வந்து உலகத்தில் வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழல் இருக்குது, வன்முறைகள் இருக்குது, பேராசைகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது, சச்சரவுகள், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்மளது உண்மையான இயல்பான நிலையை மறந்துட்டு நம்ம அதான் சொல்லுவாங்க, ஏலியன் சொல்லுவாங்க, அந்நியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்நியன் மாதிரி இருக்கும், மல்டி பர்சனாலிட்டி. அதுக்குன்னா நம்ம இயல்பான நிலை, அதாவது சனாதன நிலையை விட்டுட்டு இப்போ வேறு ஒரு நிலையில் இருக்கும். நம்மளுடைய மைண்டு வந்து வேறு மாதிரி இருக்குது. என்ன வேறு மாதிரி இருக்குன்னா, நான் இந்த சரீரம் அப்படின்னு அடையாளப்படுத்திகிட்டு இருக்கு. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை வந்து திருப்பி எப்படி புதுப்பிக்கிறது,
நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு எது புதுப்பிக்கிறது, அதுதான் முக்கியம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய இயல்பான நிலையை மறந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அன்பு சுயநலமாக மாறிட்டுருக்கு. அன்புன்றது வந்து சுயநலமாக மாறி இருக்கு. சேவை வந்து ஆதிக்கமாக மாறுது. நாம் எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், எனக்கு யார் சேவை செய்வாங்க, நான் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், டிவி பார்க்கணும், அது இது அப்படி சொல்லிட்டு தான் யாருன்னா இருக்கட்டும். பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ் போய் வந்தோம்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு மொபைல் வச்சுக்கிட்டு, குழந்தை வந்து அது கூட கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான், செல்ஃபிஷ்னஸ். என்னுடைய செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், செல்ஃப் எஸ்டீம், இண்டிபெண்டன்ஸ், இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னென்னா, நான் சரீரம், நான் வந்து எல்லோரும் எனக்கு சர்வீஸ் பண்ணணும், நான் யாருக்கும் சர்வீஸ் பண்ண மாட்டேன். அந்த சுயநலம், அந்த மாதிரியான புரிதல்கள் போயிடுச்சு இப்போ வர வர. அது காரணம் நான் இந்த சரீரம் அப்படின்னு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை மாற்றி நம்மளுடைய நித்தியமான அடையாளம் நான் ஆத்மா. அது வந்து இது வந்து ஒரு ஃபிலாசபி கிடையாது, உண்மை. யார் வேணாலும் பார்க்கலாம், பக்கத்தில் சொந்த ஊர்லையாக இருக்கட்டும், இதுலையாக இருக்கட்டும். எத்தனை பேர் நம்ம இதில் கூட பார்ப்போம், இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இறந்துன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி இறப்புன்னு அது வந்து கன்ஃபார்மாக இருக்குது. என்றைக்கு நம்ம பிறந்தமோ இறப்புன்னு ஒன்று குறித்து வச்சாச்சு. நம்ம யாராவது சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் இவர் வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கார், அவருக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியுமா? எந்த ஜீவராசியை சொல்ல முடியுமா? மனித பிரிவை விட்டுருங்க, எந்த ஜீவராசின்னு சொல்ல முடியுமா? அதில் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம இந்த உலகம் வந்து சிருஷ்டி பண்ணது, இதனுடைய நியதி, அடிப்படை விதிமுறை கட்டமைப்பு எப்படின்னா இது தற்காலிகமானது. ஆனால் நம்மளுடைய ஏக்கங்கள் நிரந்தரமாக இருக்கணும். நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, ஆனந்தமாக இருக்கணும். அதுதான் வந்து ஆத்மாவுடைய குணங்கள். பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க சத்து சித் ஆனந்தம் அப்படின்வாங்க. சச்சித் ஆனந்தம் சொல்லுவோம். சத்துனா வந்து நிலையான வாழ்வாதாரம். அதான் வந்து யாருன்னா பாருங்கள், இன்னும் நான் லைஃப்பில் செட்டில் ஆகலை அப்படின்னுவோம். பர்மனெண்ட்டாக வீடு வேணும், பர்மனெண்ட்டாக கார் வேணும், பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு இடம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி தான் யோசிப்போம். ஏன்? இது ஆத்மாவுடைய இயல்பு. அதே மாதிரி ஆனந்தம், யாருமே துக்கம் வேணும்னு கேட்கறது கிடையாது. எனக்கு கஷ்டம் வரட்டும், ஏன்னா வந்து அடிக்கட்டும், இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும், எனக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் ஆத்மாவுடைய இயல்பு அது. அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அது வந்து சித்து, அறிவு, ஞானம் இருக்கணும், அது எதிர்பார்ப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாவுடைய குவாலிட்டி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம சரீரத்தை அடையாளப்படுத்திக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறந்துருக்கோம். அதை திருப்பியும் ஞாபகப்படுத்துறது, திருப்பியும் அதை புதுப்பிக்கிறது, அதுதான் சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடு. நம்மளுடைய சனாதன தர்மம், அதை சொல்கிறது சனாதன தர்மம், அதுதான் உண்மையான மீனிங். இப்போ வந்து சனாதன தர்மம் இந்துக்களுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி இது சொன்ன மாதிரி தான். ஆத்மா இந்து அல்ல, ஆத்மா முஸ்லீம் இல்லை, ஆத்மா கிறிஸ்டியன் இல்லை, ஆத்மா எந்த மதத்தையும் சேர்ந்தது இல்லை, ஆத்மா மதம் கிடையாது. மதம்லாம் உருவாக்குனது நம்ம. உடலுக்கு மதம் இருக்குது, ஆனால் ஆத்மாவுக்கு மதம் கிடையாது. ஆத்மாவுடைய இயல்பு எல்லா இடத்துலையும் ஒன்று தான், அன்பு செலுத்துறது, மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது. எனவே சனாதன தர்மம், உண்மையான சனாதன தர்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, அனைத்து உயிர்களுக்கும் பொருந்துகிற இந்த அன்பு செலுத்துறதும் சேவை செய்கிறது தான். இப்போ நம்ம இந்த சரீரம்னு அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு என்னென்னா, இந்த தற்காலிகமான துன்பங்கள் எல்லாம், ஆதிக்கம், செல்ஃபிஷ்னஸ், இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அதை விட்டு நம்ம ஆத்ம நிலையை அடையணும்னா அதுக்கு தான் வேதங்களாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நமக்கு சொல்கிறது, நாம் ஆத்மா, நம்ம வந்து சரீரம் கிடையாது. பகவான் வந்து பரமாத்மா, அவர் வந்து நித்தியமானவர், அவருடைய நித்திய தாமத்தில் இருக்கார், அதாவது வைகுண்டத்தில் இருக்கார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வந்து எட்டர்னலாக இருக்கணும், அதாவது நிரந்தரமாக நித்தியமாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவர் நித்திய உலகத்துக்கு போகணும், அவர்கிட்ட போயிட்டு அன்பு செலுத்தணும், அவருக்கு போய் சர்வீஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, எப்படியெல்லாம் நம்மளுடைய மனோபாவத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு அவர்கிட்ட எப்படி அடையிறது, அதான் சொல்லுவோம். நம்ம வந்து வைகுண்ட பதவி அடைந்தார், சிவ பதவி அடைந்தார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அது என்ன, எல்லாருக்குமே நம்ம பேசுவோம், ஆனால் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அங்கே எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. அதெல்லாம் பகவத்கீதையிலையும் பாகவத புராணத்திலையும் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மனித பிறவியினுடைய உண்மையான இலக்கை வந்து அடைய முடியும், லட்சியத்தை அடைய முடியும். ஸோ சனாதன தர்மம்னா வெரி சிம்பிள், நம்மளுடைய ஆத்மாவுடைய வெளி அடிப்படை கட்டமைப்பு அது என்னென்னா அன்பு செலுத்துறது, பகவான் மேலே அன்பு செலுத்துறது, பகவானுக்கு வந்து சேவை செய்கிறது. அதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதன தர்மம். ரெண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா ஜாதின்னா என்ன. நம்ம சனாதன தர்மம் வந்து ஜாதியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை வந்து யார் உருவாக்குனதுன்னு பார்ப்போம். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷா. இந்த 4 வர்ணங்கள், பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு
4 வர்ணங்கள் என்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. வர்ணம் அது வந்து பார்த்திங்கன்னா விபாகஷனா வந்து டிவிஷன். இந்த வந்து டிவிஷன் சொல்லுவாங்க, இல்லை பகுதி பிரிவுன்னு சொல்லுவாங்க. சாதின்னு சொல்லிட்டு எதுலேயுமே வந்து கிருஷ்ணர் வந்து இல்லை சாஸ்திரத்துலேயோ கிடையாது. இதெல்லாம் வந்து பின்னால் வந்தவங்க வந்து அவங்களுடைய புரிதலை வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களே வழியே, அது உண்மையாக வந்து பகவான் வந்து பிரிச்சிருக்காரு. எப்படின்னா அவங்களுடைய குணத்தாலேயும் அவங்களுடைய கர்மங்களாலும், பிறப்பால் கிடையாது. அந்த 4 வர்ணங்கள் பிராமணர், க்ஷத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா குணத்தால் தான் பிரிச்சிருக்காங்களே வழியே, இல்லை அவங்களுடைய கர்மங்களால் பிரிச்சுக்கிறாங்களே வழியே, அவங்களுடைய பிறப்பால் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இதை வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனியில் வந்து ஒரு சிறந்த புத்திசாலி இருப்பார், அதே மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி இருப்பார் ஒரு கம்பெனியில், அதே மாதிரி ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு சில வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜாதியா? ஒரு கம்பெனின்னா இதெல்லாம் இருக்கணும். ஒரு சிறந்த புத்திசாலி எப்படி வந்து எல்லாத்தையும் அந்த பிஸ்னஸை வந்து அவர் தான் பிரெயின் பிஹைண்ட் எவ்ரி திங் சொல்லுவாங்களே, அவருடைய மூளை, எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற மூளை இவர் தான் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் பிராமணர். சமஸ்கிருதத்தில் பிராமணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா புத்திசாலியும் சொல்லலாம், சிறந்த புத்தி கூர்மையுடையவர். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ஷத்ரியான்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது, நல்ல நிர்வாகம் பண்ணுறது, எல்லாருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து, இந்த நம்ம கம்பெனியில் ஒரு கம்பெனினா அது கம்பெனியில் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுடைய உரிய சலுகைகள், உரிய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து நிர்வாகம் பண்ணுற அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு மேனேஜராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து க்ஷத்ரியா அப்படின்னு சொல்லலாம். 3வது டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம், அதாவது வைஷ்யா அப்படின்னா வந்து வியாபாரம், பணம் முதலீடு போட்டு அதெல்லாம் இது பண்ணுறது அந்த மாதிரி. இல்லை இப்போ இருக்கிற நம்ம இதில் நம்ம கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு அந்த திறமை இருக்கிறவங்க, அந்த வியாபார திறமை, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வைஷ்யான்னு சொல்லலாம். அவங்க எல்லாத்துக்கும் கேட்டு கீழே அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்கிறதுக்கும் ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்கள வந்து சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த சமஸ்கிருத வார்த்தை தான் வழியை, அது வந்து ஒருத்தருடைய கீழ்த்தரமாக நினைக்கிறதோ அவங்களுக்கு இது கிடையாது. சப்போஸ் நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு நீ வந்து லேபர் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவங்க வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து சிஓ தான் சொல்ல முடியும். சிஓ கிடையாது, இல்லை லேபர் கிடையாது, எல்லாமே ஈக்குவல், எல்லாருக்கும் ஒரே சம்பளம், எல்லாருக்கும் வந்து ஒரே உரிமை, யாருக்குமே வந்து சம்பள வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்கும் சலுகை வித்தியாசம் கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பண்ண முடியுமா? அது வந்து இப்போ நம்ம கம்பெனி சொன்னோம், இல்லை ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கூட டீச்சராக இருக்காங்க, கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மற்ற இந்த பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம காவலர் இருக்கார், அவங்க எல்லாருக்குமே ஒரே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அது வந்து தலைவராக இருக்கட்டும், பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இல்லை வந்து நிர்வாகியாக இருக்கட்டும், இல்லை மாவட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து கடைநிலை தொண்டர்கள், எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, எல்லாருமே வந்து சிஎம் ஆகலாம், எல்லாருமே வந்து ஒரே ஒரு சலுகை எல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், ஆண்பாலாக இருக்கட்டும், பெண்பாலாக இருக்கட்டும், இந்த டிவிஷன் இருக்க தான் செய்யும், மாற்ற முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமஸ்கிருதத்தில் வந்து பிராமண, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னா, பிரம்ம ஞானாதி இதி பிராமணா. யார் வந்து அந்த பிரம்மன், அதாவது நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் உணர்ந்து அந்த ஆத்ம நிலையில் அவங்களுடைய அந்த அன்பு மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ, மற்றவங்க கிட்ட வந்து அந்த சர்வீஸ், மற்றவங்களுக்கு வந்து சேவை, பகவானுக்கு எஸ்பெஷலி பகவானுக்கு சேவை செஞ்சு மற்றவங்களுக்கும் கருணை, அந்த கருணையை வந்து எப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டீச்சர், பேசிக்கலாக டீச்சர், மற்றவங்கள டீச் பண்ணணும், பகவானை பற்றி மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், அதை சொல்லிக் கொடுக்கணும், அதை வந்து அவங்க வந்து பிராமணர் சொல்லுவாங்க. க்ஷத்ரியர் அப்படின்னா வந்து ஒரு நாட்டினுடைய நிர்வாகி, அதாவது வந்து ஒரு அரசர். இப்போ இருக்கிற இதில் பார்த்தோம்னா வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கவர்னர், அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இல்லை வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா க்ஷத்ரியான்னு சொல்லலாம். க்ஷத் ப்ளஸ் த்ரா அப்படின்னா என்னென்னா, இருக்கிற நம்ம இந்த சிட்டிசன்ஸ், அதாவது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த ஒரு வன்முறையோ, அராஜகமோ, கொலை, கொள்ளை, அந்த மாதிரியான தவறான எந்த இதுவும் நடக்காமல் கட்டுக்காப்போடு பார்த்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவர் தான் வந்து க்ஷத்ரியன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து அந்த அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது, அந்த மாதிரி தானே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அரசியலில் கூட அந்த மாதிரியான சட்டங்கள், ஒழுக்கங்கள், அதே மாதிரி தான் அவங்க வந்து சமஸ்கிருதத்தில் க்ஷத்ரியான்னு சொல்கிறாங்க. அரசர்கள் வந்துட்டு இருந்தாங்க, அதை மாற்ற முடியுமோ? மாற்ற முடியாது, ரைட்டுங்களா? அப்புறம் வந்து வைஷ்யர். இந்த வைஷ்யா அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்து
கிருஷி கோரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷினா வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். அப்புறம் கோரக்ஷானா வந்து பசுவை வந்து பாதுகாக்கணும். அது பசு எதுக்காகன்னா நிறைய அது தனி ஒரு காணொலியை பார்க்கலாம். பசு மெயினாக என்ன, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு வந்து அந்த முக்கியமான ஒரு உணவுன்னா பால். அந்த பால் வந்து என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அந்த முக்கியத்துவம் என்னென்னா, யார் பசும்பால் நல்லா காய்ச்சி டெய்லி வந்து குடிக்கிறோம்னா நம்மளுடைய மூளை இருக்குது இல்லைங்களா, அது வந்து இறை நிலையை நோக்கி, அதாவது ஆத்ம நிலையில் இறைநிலையை நோக்கி போகிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல சத்துவ குண சிந்தனைகள்லாம் வளருமா. அதுதான் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க. ஸோ விவசாயம், அப்புறம் வந்து இந்த பசுனுடைய பாதுகாப்பு அது பண்ணுவாங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது அதிகமாக ஏதாவது விளைச்சல் வந்ததுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ, அந்த வணிகம் அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் வந்து வைஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மூன்றுக்கும் அந்தளவுக்கு அவங்களுடைய திறமை இல்லை அப்படின்றவங்க அவங்களுக்கு வந்து சேவை செய்வாங்க. இந்த மேலே இருக்கிற 3 பேருக்கும் வந்து இவங்க சேவை செய்வாங்க. அவங்கள வந்து சூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லேபர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா, ஒரு எப்படி புரிஞ்சுக்கலாம், சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சரீரத்தில் வந்து தலை இருக்குது, புஜங்கள் இருக்குது, வயிறு இருக்குது, கால்கள் இருக்குது. ஒன்று இல்லாமல் ஒன்று ஃபங்க்ஷன் ஆகுமா? ஆகாது இல்லை. அதே மாதிரி தான் தலை இல்லைன்னா, மூளை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. புஜங்கள்னால் நம்ம பாதுகாக்க முடியாது. வயிறுனா எனர்ஜி, இந்த உடலுக்கு வந்து சரீரத்துக்கு வந்து எனர்ஜி இருக்காது. கால்கள்னால் நல்லா ஓடி ஆடி நல்லா எதுவும் வேலை செய்ய முடியாது. ஸோ ஒன்று விட்டு ஒன்று இருக்கணும்னா முடியாது. இதுதான் பகவானுடைய சிருஷ்டி. ஸோ இப்போ வந்து ஒன்று அழிக்க முடியுமா? இந்த இதுவை வந்து அழிக்கணும்னா நம்மளே அழிச்சிக்கிறதுக்கு சமம். அதாவது சனாதன தர்மம் ஒரு சிலர் வந்து ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து அதை அழிக்கணும், சனாதன தர்மம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது உண்மையான ஒரு புரிதல் கிடையாது. அது தவறான புரிதல். என்னன்னா, முன்காலத்தில் இந்த ஜாதி அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு. அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அதை விட்டு அழிக்கணும்னு சொல்லக்கூடாது, கரெக்ட் பண்ணணும்னு சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம கண்ணில் வந்து ஒரு ஏதாவது இந்த புற வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும்? கண்ணை வந்து பிடுங்கி போட்டுடலாமா? ஆப்ரேஷன் பண்ணி அது மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கண் நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இந்த கட்டமைப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதை வந்து எப்படி திருத்துறது அப்படின்னு பார்க்கணுமே வழியாக அதை எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. ஸோ சனாதன தர்மம் வந்து ஜாதி கிடையாது, அது ஒரு கட்டமைப்பு. அது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா வந்து ஒரு அரசியல் அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த உள்ளமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து 4 பிரிவுகள் வந்து ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு. அது நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு மருத்துவம் படிக்கணும்னா மருத்துவராக இருந்து, இல்லை வந்து ஒரு காலேஜில் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்குன்னா அவர்கிட்ட தான் போய் கற்றுக்க முடியும். ஒரு பொறியியல் இன்ஜினியரிங்கோ இல்லை இது டெக்னாலஜி எதனா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜோ டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி போயிட்டு அங்ககிட்ட தான் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் ஆன்மீக அறிவு பார்த்திங்கன்னா உண்மையான ஆத்ம நிலையில் இருக்கிற, ஆத்மான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆன்மீகம் ஆத்மா அதை சம்மந்தப்பட்டது. ஆத்ம நிலையில் ஆத்மாவை பற்றி தெரிஞ்ச, உணர்ந்த, ரியலைஸ் பண்ண, ஆத்ம நிலையில் நடந்துகிட்ருக்காங்க அவங்க லைஃப்பில், அந்த மாதிரி இருக்கிற ஆன்மீக குருமார்கிட்ட போயிட்டு ஆன்மீகம்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இல்லைனா இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஸ்னாப் ஷாட்லையாக இருக்கட்டும், இல்லை நியூஸ்லையாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வந்து ஆன்மீகம்னா ஒரு கண்ட்ரோலே கிடையாது. இதுக்கு மருத்துவத்துக்கும் இல்லை லா இல்லை வந்து இந்த இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஸருங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் போய் கற்றுக்கணும். ஆன்மீகம்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது தவறு கிடையாது, ஆனால் அது முழுமை கிடையாது. அதுக்காக தான் ஆன்மீகத்துக்கு கூட வந்து 4 சம்பிரதாயம் இருக்குது. வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், பிரம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பிரதாயம் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு சொல்கிறாங்களே அப்படின்னா நம்ம கான்டெக்ஸ்டில் எப்படி புரிஞ்சிங்கன்னா, இதெல்லாம் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, அவ்வளோதான். இங்கே என்னென்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. வேறு எந்த ஒரு இதுவும் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும், இந்த சரீரத்துக்கு சந்தோஷமாக கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து அதுவும் அது சைடு எஃபெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் ஆத்மாவை வந்து எப்படி பார்த்துக்கிறது, ஆத்ம நிலையை எப்படி உயர்த்திக்கிறது, நம்ம எப்படி வந்து இந்த சனாதன தர்மனுடைய நோக்கம் என்னென்னா பகவான்கிட்ட போயிட்டு பகவானுக்கு சேவை எப்படி பண்ணுறது, பகவான் மேலே அன்பு எப்படி செலுத்துறது, அந்த நித்திய உலகத்தை எப்படி போகிறது, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் உண்மையான ஆன்மீகம்.
அதை வந்து இந்த பிரம்மகடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற குருமார்கள் நல்ல கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இங்கே நம்ம வந்து இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கம், அதில் வந்து சுவாமி பிரபுபாதர் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து இந்த சனாதன தர்மம் வந்து ஜாதி, மதம், இனம், மொழி, ஆண்பால், பெண்பால், சின்னவங்க, பெரியவங்க, ஏழை, ஜாதி எதுவுமே வந்து பாகுபாடு பார்க்காம அந்த சனாதன தர்மத்தை உண்மையாக நடைமுறையில் எல்லாத்துக்கும் வந்து அரவணைச்சு இந்த இஸ்கானில் வந்து இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் இந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் எப்படி கிருஷ்ண பக்தி இயக்கத்தை, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து எப்படி இனம், மொழி எந்த ஒரு பாகுபாடாலும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து பகவானுடைய அந்த சனாதனம், நம்மளுடைய அந்த அன்பை எப்படி செலுத்துறது, பகவானுக்கு எப்படி சேவை பண்ணுறது, அதை வந்து எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து எப்படி வந்து ஊக்குவிச்சு எல்லாருமே பக்தனாக்கி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பக்தர்கள் இருக்காங்கன்னா, அந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து சுவாமி பிரபுபாதனுடைய மகத்தான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இந்த சனாதன தர்மத்தை எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலியுகத்தில் நமக்கு நம்ம இருக்கிறது வந்து கலியுகம். இந்த சனாதன தர்மத்தை, அதாவது நம்முடைய அன்பு செலுத்துறது எப்படி, அந்த ஆத்ம நிலையில் வந்து எப்படி மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது அப்படிலாம் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பிரபுபாதர் வந்து இந்த கலியுகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது. அது என்னென்னா பகவானுடைய நாமத்தை வந்து சொல்கிறது. நம்ம இஸ்கானில் அந்த பிரம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் வந்து மந்திரம். இதை வந்து எல்லாருமே வந்து சொல்லுவோம். இதில் கூட பாருங்கள், இந்த கலியுக தர்மம் நாமஸ்மரணம் சொல்லுவோம், பகவானை வந்து துதித்து பாடணும் அப்படி சொல்லுவோம். இது வந்து இந்துக்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மற்ற மதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுளை வந்து துதித்து பாடுறது வந்து, இப்போ இஸ்லாமில் பார்த்திங்கன்னா வந்து 5 முறை நமாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியனில் கூட வந்து சண்டே போயிட்டு ஜபக்கூடம் இருக்கும். இந்த ஜபம், இந்த நாமஸ்மரணம், அந்த பகவானுடைய பேரை சொல்கிறது, இதெல்லாம் வந்து கலியுக தர்மம் யாராலையும் மாற்ற முடியாது. பகவான் ஒன்று உருவாக்குனார்னா யாராலையும் மாற்ற முடியாது. எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, எந்த ஜாதியில் இருக்கட்டும், யாராலையும் மாற்ற முடியாது. அதுதான் பகவானுடைய சிருஷ்டி. ஸோ சனாதன தர்மம்ன்றது வந்து ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது. சொல்லப்போனால் எல்லாமே வந்து சனாதன தர்மம். இங்கே என்னென்ன யார் பண்ணுறாங்களோ எல்லா சனாதன தர்மம். ஒன்று தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயிர் வாழி ஒருத்தர் உயிரோடு இருக்கார், அவர் அவருடைய இயல்பு பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துறது. அவருடைய இயல்பு வந்து மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து தடுக்க முடியாது. அது எந்த நாடாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், இதுதான் சனாதன தர்மம். நாம் இந்த உடல் கிடையாது, நம் நித்தியமான ஆத்மாக்கள் அனைவரும் வந்து பகவானுடைய அம்சங்கள். இந்த ஜாதி, மதம், மொழி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரீரத்தை சார்ந்தது தான். இதை விட்டுட்டு எப்படி நம்ம நித்தியமான உலகம், நம்மளுடைய ஏக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிலையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த நிலையான உலகத்துக்கு நம்ம எப்படி அங்கே போயிட்டு அங்கே பகவான்கிட்ட வந்து நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய சேவையை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த சனாதன தர்மம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.